என்ன இலவிடாது என்னடா பண்ணி வச்சிருக்கீடே. நான் அந்த பள்ளிகள்ல எல்லாம் வந்து உறுதிமொழி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் வந்து கடவுள் வாழ்த்து பாட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் முதல் முறையா பாக்குறேன் ஒரு அரசு பள்ளியில உள்ள மாணவர்கள் எல்லாம் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடுற மாதிரி. இப்ப இருக்கிற முதலமைச்சர் நடிச்ச சினிமால வர்ற ஒரு பாட்டு ஜாலியோ ஜிம்கானான்னு பீஸ்ட்ல நினைக்கிறேன். அந்த பாட்டை என்னமோ தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடுற மாதிரி எழுந்து நின்று அவங்க வந்துட்டு கோரஸா பாட வைக்கிறாங்க. பார்க்கும்போது லிட்டரலா எனக்கு தோணுது என்னன்னா இந்த ரஜினி கபாலி படத்துல ஒன்னு சொல்லுவாங்க, வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு கொடுமைகள் எல்லாம் பார்க்க போறேன்னு தெரியல அப்படின்னு. அதுதான் லிட்டரலா தோணுச்சு. அது பள்ளிக்கூடம் மாதிரி கேவலமான அரசியல் விளையாட்டெல்லாம் பள்ளிக்கூடத்துல போய் பண்ணக்கூடாது. என்னடானா முதலமைச்சரோட போட்டோ தூக்கி கொண்டு கிளாஸ் ரூம்ல மாட்ட போறேன். இன்னொருத்தன் என்னடானா ஒரு டூயட் சாங்க போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் பள்ளிக்கூடத்துல. இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் டிவிக்கே சேர்ந்து அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டே டிவிக்கு ஸ்கூல் பிள்ளைகளை கத்த சொல்லு. கேவலமா இல்லையா அதெல்லாம் பண்றதுக்கு? அதுவும் பள்ளிக்கூடத்துல போய் என்னங்கடா ஸ்கூல் பிள்ளைகள்ட்ட போய் உங்களோட கட்சியை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிய. இதுதான் அந்த அரசியல்வாதிகளுடைய வெற்றி. தட்டி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. ஒரு படத்துல சரியா சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். என்ன இலவிடாது என்னடா பண்ணி வச்சிருக்கீடே. நான் அந்த பள்ளிகள்ல எல்லாம் வந்து உறுதிமொழி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் வந்து கடவுள் வாழ்த்து பாட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் முதல் முறையா பாக்குறேன் ஒரு அரசு பள்ளியில உள்ள மாணவர்கள் எல்லாம் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடுற மாதிரி. இப்ப இருக்கிற முதலமைச்சர் நடிச்ச சினிமால வர்ற ஒரு பாட்டு ஜாலியோ ஜிம்கானான்னு பீஸ்ட்ல நினைக்கிறேன். அந்த பாட்டை என்னமோ தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடுற மாதிரி எழுந்து நின்று அவங்க வந்துட்டு கோரஸா பாட வைக்கிறாங்க. பார்க்கும்போது லிட்டரலா எனக்கு தோணுது என்னன்னா இந்த ரஜினி கபாலி படத்துல ஒன்னு சொல்லுவாங்க, வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு கொடுமைகள் எல்லாம் பார்க்க போறேன்னு தெரியல அப்படின்னு. அதுதான் லிட்டரலா தோணுச்சு. அது பள்ளிக்கூடம் மாதிரி கேவலமான அரசியல் விளையாட்டெல்லாம் பள்ளிக்கூடத்துல போய் பண்ணக்கூடாது. என்னடானா முதலமைச்சரோட போட்டோ தூக்கி கொண்டு கிளாஸ் ரூம்ல மாட்ட போறேன். இன்னொருத்தன் என்னடானா ஒரு டூயட் சாங்க போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் பள்ளிக்கூடத்துல. இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் டிவிக்கே சேர்ந்து அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டே டிவிக்கு ஸ்கூல் பிள்ளைகளை கத்த சொல்லு. கேவலமா இல்லையா அதெல்லாம் பண்றதுக்கு? அதுவும் பள்ளிக்கூடத்துல போய் என்னங்கடா ஸ்கூல் பிள்ளைகள்ட்ட போய் உங்களோட கட்சியை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிய. இதுதான் அந்த அரசியல்வாதிகளுடைய வெற்றி. தட்டி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி